தேர்தல் என்றாலே யாருக்கு வாக்களிப்பதுன்ற பிரச்சனை எல்லா நாட்டு மக்கள் மத்தியிலும் இருக்கும் ஒரு பிரச்சனை தான். ஆனால் கிறிஸ்தவர்கள் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தெளிவாக தனது பாடல்கள் மூலம் கூறியிருக்கின்றார் ஒருவர். அவர் யார் என்று பார்க்கலாமா? நாங்க இயேசுவுக்கு ஓட்டு போடுவோம், அவர் ஆட்சியிலே ஆட்டமாடுவோம். நாங்க இயேசுவுக்கு ஓட்டு போடுவோம், அவர் ஆட்சியிலே ஆட்டமாடுவோம். ஆம், அவர் வேறு யாருமல்ல, இந்தியாவின் ரூவா ஊழியங்களை நடாத்தி வரும் போதகர் ஆல்வின் தோமஸ். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஆண்டவர் கிருபையால் நல்லா இருக்கிறேன். நோர்வே தேசத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நார்வே தேசத்தில் வந்து அன்பான தம்பி தங்கச்சி எல்லாரையும் பார்க்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கிறது. எங்களுக்கு தான். ஃப்ரீடம் 2010 மிகவும் அருமையாக இருந்தது. நீங்கள் அதை எதில் பார்த்தீங்க? நாங்கள் ரூவா இணையதளத்தில் வந்து நேரலையாக பார்த்தோம் 3 நாள் நிகழ்ச்சிகளை. மிகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்தது. ஆண்டவருடைய பெரிய கிருபை இதுவரை இல்லாத அளவு ஃப்ரீடம் 10 ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேக வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார். இந்த ஃப்ரீடம் நிகழ்ச்சியை திறந்த வழி அரங்கில் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் நடாத்தி வருகின்றீர்கள். இதை நடாத்த வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்களுக்கு உருவானது? நல்ல கேள்வி. இது ஏதோ ஒரு மனுஷனுடைய சுய விருப்பத்தினால தன்னை ஒரு பெரிய ஊழியக்காரனாக காட்டணும், அல்லது ஒரு தாம் தூம் என்று சொல்லி ஒரு பெரிய ஆளாக காட்டணுன்றதுக்காக நடத்துகிற ஒரு கான்செப்ட் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு தரிசனம் இருக்குது. தரிசனம் இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர் ஆதரிக்க மாட்டார். தரிசனத்தோடு நம்ம செய்தால் கண்டிப்பாக கர்த்தர் கூட நிற்பார். ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபையாக என்னுடைய ஊழியத்தினுடைய திருப்பு முனையாக 2006 செப்டம்பர் மாதம் இஸ்ரவேலுக்கு செல்லும்படி எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார். இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் போகும்போது என் ஊழியத்தில் நான் என்ன செய்யணும், யாருக்கு ஊழியம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப அழுது கேட்டுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் பிப்ரவரி மாதம் 2006 தான் நாங்கள் சபை ஆரம்பித்திருந்தோம். ஸோ நிறைய குழப்பங்கள். எப்படிப்பட்ட பாதையில் நடத்த போகிறீங்க? பெரியவங்களுக்கு பண்ணணுமா, சுகமளிக்கிற ஊழியமா, விடுதலை ஊழியமா, எப்படிப்பட்ட ஊழிய ஆண்டவரே என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் போது, எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து முகங்குப்புற விழுந்து கெத்செமனே தோட்டத்தில் அழுது ஜெபித்தாரோ, வியாகுலத்தோட கூட அவர் கதறி அழுது ஜெபித்த அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். பயங்கர ஒரு பாரம், கண்ணீரோடு நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே பேசுங்கப்பா, நீங்கள் தரிசனம் ஆகணும், நீங்கள் ஊழியத்தை பற்றி சொல்லணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள், பேசுங்கன்னு சொல்லி சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் தரிசனமாகி என் உள்ளத்தில் ஒரு படம் போல காண்பிக்கிறார். அநேக லட்சக்கணக்கான வாலிபர்களை காண்பித்தார். அநேக ஆயிரமான மக்களை காண்பித்து அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய இசை விழா நடக்கிறதை கர்த்தர் காண்பித்து சொன்னார், நீ 3 நாட்கள் எழுப்புதல் பெருவிழா நடத்த வேண்டும். அப்போ கேட்ட, ஆண்டவரே எப்படிப்பட்ட பெருவிழா? என்னுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருந்தது. ஒரு நாள் மாலை நல்ல இந்த கிட்டார்லாம் போட்டு இந்த இங்கிலீஷ்காரங்க செய்கிறது மாதிரி தமிழில் ஒரு கான்சர்ட் நடத்தணும் எனக்கு ரொம்ப ஆசை. இந்த டான் மயன், இந்த ஹில் சாங்லாம் பண்ண பார்க்கும்போது, ஆண்டவரே நீங்கள் வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் தமிழர்களுக்கும் நீங்கள் தான் தெய்வம், அவங்கெல்லாம் ஒர்ஷிப் நடத்தும் போது நாங்களும் இந்த மாதிரி செய்யணும்ப்பான்னு சொல்லி அழுது ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரே ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு கான்சர்ட் நடத்தணும்னு ஆசை இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார் 3 நாட்கள் நடத்தணும், அந்த 3 நாளும் மகிமையாக நான் இறங்கி வருவேன், ஒரு எழுப்புதல் வெடிக்கும் என்று சொன்னார். அப்படி பிறந்தது தான் ஃப்ரீடம் என்கிற துதி ஆராதனை பெருவிழா. ஃப்ரீடம் நிகழ்ச்சிகள் வாலிபர்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில கிறிஸ்தவர்கள் பெரியவர்கள் வந்து இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது என்ன, உலக பிரகாரமான நிகழ்ச்சி போல ஆடல் பாடல் இருக்குது, கிறிஸ்தவர்கள் எல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும், இந்த ஃப்ரீடமுக்கு செலவிடுற பல லட்சக்கணக்கான பணத்தை வேறு சர்ச் ஆரம்பிக்கலாம் அல்லது ஏழைகளுக்கு கொடுக்கலாம்லாம் பேசிக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல கேள்வி. நான் பெரியவர்களை மதிக்கிறேன். பெரியவர்கள் நம்மை வழி நடத்துகிறவர்கள், அவங்க சொல்கிற ஆலோசனையை கண்டிப்பாக நம்ம கேட்கணும். ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அநேக பெரியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுவதில்லை, தொடர்பு இல்லை. அநேக பரிசுத்தமாய் வாழ்கிற பெரியவருடைய பிள்ளைகள் ஆண்டவர்களுக்குள்ளே வழிநடத்தப்படுவது இல்லை என்பது துக்ககரமான ஒரு காரியம். இன்றைக்கு ஐரோப்பா தேசத்துலேயும் சரி, இந்தியா தேசத்துலேயும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, பல தேசங்களுக்கு நான் பிரயாணம் பண்ணி வருகிறேன். மலேசியாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அது ஐரோப்பாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா தேசத்துக்கும் நான் சென்று வந்து கண்ட காட்சி, இன்றைக்கு வாலிபர்கள் தங்கள் பெற்றோரோடு பேச முடியாதபடி, பெற்றோருடைய சபைக்கு செல்லாதபடி அவர்கள் வேறு இடத்துக்கு போகிறார்கள்.
ஆலயத்துக்கு போனால் இன்றைக்கு வருகிறதெல்லாம் பெரியவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறாங்க, வாலிபர்கள் இல்லை. எங்கே போனாங்க? என்னுடைய கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். காரணம், இன்றைக்கு அவர்களுக்கு ஏற்றாற் போல சுவிசேஷத்தை நாம் சொல்ல முடிவது இல்லை. பாருங்க, 1900 ஆண்டுகளிலிருந்து தான் பெந்தேகோஸ்தேன்ற எழுப்புதல் வெடித்தது. அப்போ அந்நிய பாஷை பேசினவங்களை பார்க்கும்போது மற்றவர்கள் எரிச்சல் அடைவார்கள். காரணம், அவர்கள் பாமாலை கீர்த்தனைகளையே பாடி வந்தவர்கள். திடீரென்று சொல்லி ஆவில் நிரம்பி கைத்தட்டி பாடும்போது மற்றவர்களுக்கு எரிச்சலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியுது, அது பரிசுத்த ஆவியானுடைய ஒரு வழி நடத்துதல், அவருடைய ஒரு அசைவாடுதல். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நேற்றைய தினத்தை போல இன்றைக்கு அசைவாடுகிறவர் அல்ல, அவர் வித்தியாசமான காலங்களிலே வித்தியாசமாய் நடக்கிறவர். பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆனால் அதில் கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியும் அசைவாடுவார், புதிய விதங்களிலும் கர்த்தர் அசைவாடுவார். மேசியா வருவார் என்று சொல்லி யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அரண்மனையை பார்த்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் மாட்டுக்கொட்டியில் பிறந்து ஆண்டவர் அவர்களுக்காக ரத்தம் செஞ்சினார், அறியாமல் போய்விட்டார்கள். இன்றைக்கு அநேகம் பேர் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை அவர்கள் அதை மட்டுப்படுத்தி விடார்கள், தட்டி ஓரமாக உட்கார், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐயா, இன்றைக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இன்டர்நெட் மூலமாகவும் டெலிவிஷன் மூலமாகவும் அநேக வாலிபர்களை சந்திக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த வாலிபர்களை இன்ட்ரெஸ்ட் பண்ற காரியத்தின் மூலமாக அவர்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். வாலிபர்களுக்கு என்ன பிடிக்கும் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அவர்களுக்கு நடனம், பாட்டு அதெல்லாம் பிடிக்கும். கொஞ்சம் குத்து பாட்டு ஸ்டைலே இருக்கணும். அப்புறம் வர்ஷிப், ஆராதனைனா நல்ல சவுண்ட் போட்டு. ஆமா, வாலிபர்களுக்கு நீங்க சொன்னது போல அவங்களுக்கு நடனம் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும் காதில் ஐபாட் போட்டுட்டு இருக்கிறாங்க, எந்த நேரமும் மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லாவிட்டால் ஸ்போர்ட்ஸ், அவங்களுக்கு டேவிட் பெக்கம் பிடிக்குது, அவங்களுக்கு மெஸ்ஸி பிடிக்குது. காரணம் என்ன? அவங்களுக்கு யாராவது ஒரு சூப்பர் ஸ்டார் தேவை. அப்படி இல்லையா ஹாலிவுட்டில் இருக்கிற ஏதோ ஒரு சினிமா நட்சத்திரம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு ரோல் மாடல் தேவை. அவங்களுக்கு they always like something that they want to follow. அவங்களுக்கு எதையாவது ஒன்று பின்பற்றணும். ஒரு மைக்கேல் ஜாக்சன், இல்லை ஒரு மைக்கேல் ஷூமேக்கர், இல்லை ஒரு டைகர் புட்ஸ், யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு ரோல் மாடலாக வேணும். ஆனால் இன்னைக்கு அப்படி அவங்கள வழி நடத்தி செல்வதற்கு நம் கிறிஸ்துவர்களாக எதுவும் செய்வது இல்லை. அவர்களுக்கு ஏற்றாற் போல சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு ஏற்ற போல பாட்டுகளை பாடி அவர்களுடைய ஃபஸ்ட் அவங்களுடைய அட்டென்ஷனை இழுத்து அதுக்கு பிறகு சிலுவையை கொண்டு வந்து நிறுத்தும் போது அநேக வாலிபர்கள் இயேசுவுக்கு தங்கள் வாழ்க்கையை கொடுக்குறாங்க. ஐயா, அந்த ஃப்ரீடமில் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த காட்சிகள் பாருங்கள். முதல்ல எப்படி அவங்க ஆடி பாடி கழித்து கொண்டிருக்கிறாங்க, சந்தோஷமாக ஆடி பாடி நடனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள் சிலுவையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிற காட்சியை கொண்டு வந்த பிறகு எப்படி கண்ணீர் விடுகிறார்கள் பாருங்கள். அந்த வாலிப உள்ளங்கள், பெற்றோரை எதிர்த்து பேசுகிறவங்க, வீட்டில் சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வெளியே கேர்ள் ஃப்ரெண்டோட சுற்றி கொண்டிருக்கிற இந்த வாலிபர்கள் அழுகிறத பாருங்க. ஐயா, இது ஏதோ ஒரு ஒரு விகாரமாக இல்லை. இது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த வாலிபர்கள் கண்ணீர் விட்டு அழுது மனம் திரும்புகிறது, ரட்சிக்கப்படுவது, இதை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்லுங்க, உங்கள் மனசில் இது ஆண்டவருடைய செயல் இல்லையா? இது இயேசு அவங்க உள்ளத்தை தொட்டு அவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்களாக மாற்றுற ஒரு செயல் இல்லையா? வேண்டாம், தயவு செய்து ஆண்டவர் செய்கிற காரியத்தை, ஊழியத்தை ஏளனப்படுத்தி பேசக்கூடாது. இன்னொரு காரியம் நீங்கள் சொன்னீங்க, இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நம்ம ஆலயம் கட்டலாமே, ஏழைகளுக்கு கொடுக்கலாமே. அதையெல்லாம் நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 50 ரோட்டில் வாழ்கிற ஏழைகளுக்கு உணவு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 35 ஏழை விதவை தாய்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அரிசியும் அவங்களுக்கு வேண்டிய உடைமைகளையும் கொடுக்குறோம். சபையில் படிப்புக்கு பணம் கட்ட முடியாதவங்களுக்கு, எங்களுடைய சபையில் இருக்கிற ஏழை சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு மாதந்தோறும் இந்த அனாதை பிள்ளைகளுடைய இல்லங்களை தாங்கி வருகிறோம். இதை தவிர பிளட் கேம்ப் நடத்துகிறோம், ஐ கேம்ப் நடத்துகிறோம். இதெல்லாம் நான் சொல்ல வரல. எதுக்கு சொல்ல வரேன்? அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணும்? ஏன் இவ்வளோ லட்சங்களை செலவு பண்ணணும்? நல்ல கேள்வி. நல்ல கவனிங்க. ஆலயம்ன்றா நிறைய பேர் யோசித்துக்கிறாங்க, செங்கல், சிமெண்ட்டு, இரும்பினால் கட்டப்படுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்படின்னா ஒவ்வொரு வாலிபனும் ஒரு ஆலயம், ஒவ்வொரு வாலிப சகோதரியும் ஒரு ஆலயம். நான் என்ன சொல்றேன், இந்த வாலிப பிள்ளைகளை ஒரு ஆலயமாய் நம்ம மாற்றி விட்டா இவர்கள் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் எழும்பிவிடும். ஆலயம் என்பது கையினால் கட்டப்படுகிறது இல்லை, கிறிஸ்துவால் உருவாக்கப்படுகிறது. அவர் தலை, நம்மெல்லாம் சரீரம்.
ஒவ்வொரு வாலிப சரீரமும் ஒரு ஆலயம். அதை தீட்டுப்படுத்தி கொண்டு விபச்சாரத்திற்கும் சிகரெட்டுக்கும் குடிக்கும் அவர்கள் அடிமையாகி கொண்டிருக்காங்க. அந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துவதற்கு எவ்வளோ செலவு வேணால் பண்ணலான்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன். ஃப்ரீடமுக்கான பணத்தேவைகள் எப்படி நான் உங்களுக்கு சந்திக்கப்படுது? உண்மையில் சொல்ல போனோம்னா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் இருப்பது நல்லது. அப்படியா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, இந்த ஃப்ரீடம் ஏதோ வெள்ளைக்காரங்க யாரோ பணம் அனுப்புகிறாங்க போல இருக்குது இவர் செய்கிறாருன்னு சொல்லி. ஆண்டவருக்கு மட்டும் தெரியும். வானம் பார்த்த பூமி மாதிரி ஆண்டவரையே சார்ந்து கர்த்தர் சந்திப்பார் என்று சொல்லி யாரிடத்துலையும் போய் அதுக்காக கேம்பெயின் பண்ணி அதுக்காக பில் புக் அடித்து நிறைய பேருக்கு எழுதி போட்டு பணம் கலெக்ட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. முழு விசுவாசத்தில் கர்த்தர் சந்திப்பார் என்று சொல்லி அதுக்காக காத்திருந்து செய்கிற காரியம்தான் ஃப்ரீடம். ஆனால் ஒன்று, எவ்வளோ செலவாச்சுன்னு நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் கனப்படுத்துகிறார். சில பேர் உட்கார்ந்து கொண்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு கடலை சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்படாமல் இருப்பதற்கு பதிலாக என்னுடைய விசுவாசம் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அதற்காக இரவும் பகலுமாக ஓடி ஓடி ஊழியம் செய்கிறோம். அந்த ஊழியத்தில் வருகிறதை அப்படியே அதற்காக விதைத்து அதுக்காக நாங்கள் செய்கிறோம். சொந்தமாக ஒரு வீடு கிடையாது, சொந்தமான ஒரு வாகனம் கிடையாது, சொந்தமான சர்ச்சு கிடையாது, சொந்தமான ஆஃபீஸ் கிடையாது, எதுவுமே சொந்தம் இல்லை. ஆனால் இத்தனை பணத்தையும் கர்த்தருக்கென்று சொல்லி உண்மையாய் நாங்கள் விதைக்கிறோம். அவ்வளவுதான். கர்த்தருக்கான இப்போ நன்றி செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. மிகவும் அருமையாக இருக்குது. அதாவது குறிப்பாக வாலிபர்களுக்கு ஏற்ற குத்து பாடலாக அமைஞ்சிருக்கு. அதோடு அவர்களுடைய இருதயத்தை கவரக்கூடிய வகையிலும் இருக்குது. இந்த பாடல்கள் பிறந்த கதையை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நன்றி முதல் பாகம் 2004 என்னுடைய மகன் பயங்கரமான ஒரு வியாதியில் சிக்கிக்கொண்டான். மரண தருவாயிலே அவன் இருக்கிறான். நான் ஊழியத்தில் திருப்பத்தூரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். என் மகன் சென்னையில் மரணத்துக்கு ஏதுவான வியாதி, டெங்கு ஃபீவரில் லாஸ்ட் ஸ்டேஜ். அவனுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் தெறிக்க ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலை. பிபி டவுன் ஆகிட்டு இருக்குது. டாக்டர் சொல்லிட்டாங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை. என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ஊழியத்தை பாருங்கள், கர்த்தர் நடத்துவார். நான் என் மனைவியை பார்த்து சொன்னேன், நீ பார்த்துக்கொள், நான் இங்கே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து விட்டு தான் வருவேன். மகன் மரித்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நான் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். போய் நான் ஆராதனை எடுக்கும்போது ஜனங்கள் அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான ஒரு எழுப்புதல். நான் அங்கே ஆண்டவரை ஆனந்த சந்தத்தோடு ஆடி பாடி ஆண்டவரை துதித்து கொண்டிருப்போம். என்னுடைய பிரச்சனையை பார்க்காமல் கர்த்தரை துதிக்கிறதை குறிக்கோளை வைத்திருந்த போது மரணத்துக்கு ஏதுவாக போய் கொண்டிருந்த என் மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அதற்கு நன்றி செலுத்தும் வகையிலே ஒரு ஆராதனை நடத்தப்பட்டது. அதற்கு பெயர் தான் நன்றி. 2004 டிசம்பர் மாதம் 21 என்னுடைய பிறந்த நாள் அன்று ஒரு கான்சர்ட், என் மகனை உயிரோடு எழுப்பினீங்களே உங்களுக்கு நன்றிப்பான்னு சொல்லி அதற்கு நடத்தினது தான் அந்த நன்றி என்கிற ஒரு கான்சர்ட். அதை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி, ஆண்டவர் சொன்னார் டிவியில் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, வெறும் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணோம். அவருக்கு கீழ்ப்படிந்து வெறும் ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அதை வெளியிட்டோம். அதுதான் உலகமெல்லாம் பிரசித்தி பற்றி நன்றி என்று வந்தது. ஆனால் இந்த முதல் ஆல்பத்தில் நான் ஏதோ எனக்கு தெரிந்த பாடல்கள், மற்றவருடைய பாடல்கள் எல்லாம் எடுத்து வைத்து பாடினேன். அதெல்லாம் கேட்டவங்க எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் சில பாடலாசிரியர்கள் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். சிலர் என்னுடைய பாடல் நீ எப்படி பாடலாம் என்று சொல்லி என்னை கேட்டார்கள். என் இருதயம் ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. நான் பாண்டவிட்டு அழுத, ஆண்டவரே எனக்கு கூட நீங்கள் அந்த பாட்டை எழுதுகிற அந்த தாளந்தையும் வரத்தையும் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு தரிசனமாகி எனக்கு கொடுத்த பாடல்கள் தான் உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா, எரிகோ கோட்டை விழுகுதே, துதியால் ஜெயம் எழும்புதே, பெரிய காரியம் செய்திடுவாய். இதையெல்லாம் ஆண்டவர் இந்த அடிமைக்கு கிருபையாய் கொடுத்தார். அப்படி தான் இந்த பாடல்கள்லாம் உருவாச்சு. ஆனால் ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கிறது. அதை சொன்னால் இந்த இன்டர்வியூ பத்தாது. இந்த சிடி அதை தவிர வேறு எந்த வகையான ஊழியங்களை நீங்கள் இந்தியாவில் செய்து வருகிறீங்க? இந்தியாவில் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னபோது ஆண்டவர் கொடுத்த தரிசனம், முதல் தரிசனம் சபை தரிசனம். ஆண்டவர் சொன்னார், நான் பெரிய ஒரு எழுப்புதல் அலையை நான் கட்டளையிடப் போகிறேன். இந்த எழுப்புதல் அலையிலே வருகிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு களஞ்சியம் வேண்டும். அந்த களஞ்சியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அந்த இடத்துல வருகிறவர்களை யாரும் புறக்கணிக்காதபடி எல்லாரையும் வரவேற்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும்.
அது 3 காரியங்களை சார்ந்திருக்க வேண்டும். ஒன்று வர்ஷிப், இன்னொன்று வேர்ட், இன்னொன்று ஒர்க்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒன்று ஆராதனை, இன்னொன்று கர்த்தருடைய வார்த்தை, மூன்றாவது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் நடக்கிற அற்புத அடையாளங்கள். இந்த 3ஐயும் சார்ந்த ஒரு சபையை கர்த்தர் ஆரம்பிக்க சொல்லி தரிசனம் கொடுத்தார். ரூவா எழுப்புதல் தேவாலயம் பிப்ரவரி மாதம் 2006 19ஆம் தேதி கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே என்னுடைய ஆவிக்குரிய தந்தை சுவிசேஷகர் சாம் ஜெபதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஊழியம் தொடங்கினது. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5 ஆராதனைகளை நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். 1000க்கும் மேற்பட்டதான ஆத்துமாக்கள் வருகிறார்கள். ஆண்டவருடைய கிருபை. இது சபை ஊழியம். இதை தவிர டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். அநேக இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் தொலைக்காட்சியின் மூலமாய் ஹோலி காட் மூலமாய் நம்ம நிகழ்ச்சிகளை பார்த்து வருகிறார்கள். இன்னும் பல டெலிவிஷன் நிகழ்ச்சிகள் மூலமாய் தமிழன் டிவி என்கிற சேனல் மூலமாக இந்தியாவிலும் மிடில் ஈஸ்ட்லேயும், இதை தவிர இன்னும் அநேக பவர் விஷன் என்கிற மலையாள சேனலில் பல சேனல்களில் இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகிறது. உங்களோட ஃப்ரீடம் நிகழ்ச்சிக்கு வந்து வேறு சபையில் இருக்கிற மக்களும் வந்து பங்கு பெற்றுகிறார்களா அல்லது உதவி செய்கிறார்களா உங்களுக்கு? ஃப்ரீடமுடைய பெரிய ஒரு சக்ஸஸ்க்கு காரணமே இது ரூவா ஊழியத்தின் மூலமாய் நடத்தப்படுகிற ஒரு துதி ஆராதனையை நாங்கள் காண்பிப்பதே கிடையாது. நீங்கள் இப்போ கொஞ்சம் பாருங்கள், இந்த கொயரில் பாருங்கள், இப்போ ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த கொயரில் இருக்கிறவங்க எல்லாம் பல சபைகளை சேர்ந்தவர்கள் ஒன்றாய் சேர்ந்து வந்து இணைந்து பாடுகிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இதில் இருக்கிற அநேகம் ஏஜி சபைக்கு செல்கிறவர்கள், மாரநாத சபைகள் செல்கிறவர்கள், அப்போஸ்தல சபைகள் செல்கிறவர்கள், பல சபைகளுக்கு செல்கிற வாலிபர்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து வருவார்கள். ஆனால் ஒரே ஒரு ஒப்பந்தம், ஃப்ரீடமில் பாடிவிட்டு மறுபடியும் அவங்க சபைக்கு போயிடணும், எங்கள் சபையில் இருக்கக்கூடாது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்கள எங்களுக்கு இந்த ஃப்ரீடமுக்காக நாங்கள் சேர்ப்போம். அதில் வாசிக்கிறது, இசைக்கருவியில் வாசிக்கிறவர்கள் பலர் எங்களுடைய சபையை சார்ந்தவர்கள் அல்ல. எல்லாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒன்றாய் வருவோம். இதனால் என்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம். மேலும் ஃப்ரீடமில் நாங்கள் ஒரு நாளும் நீங்கள் எல்லாரும் ரூவா எழுப்புதல் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லுறதே கிடையாது. அவங்ககிட்ட சொல்லுவோம், உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சபைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை முதல் முறையாக கிறிஸ்துவை ஏற்றிருந்தால் அவங்கள பக்கத்தில் இருக்கிற சபைகளுக்கு நாங்கள் நடத்தி செல்வோம். அதனால் ஒரு பெரிய ஐக்கியத்தை கர்த்தர் சென்னை பட்டணத்திலே உள்ள என்னை வழிநடத்துகிற பெரிய போதவர்களோடு எனக்கு கொடுத்துருக்கிறார். இப்பொழுதும் அவர்களை நான் பார்க்கும்போது என்னிடத்தில் அன்பாய் பேசுவார்கள், என்னை உற்சாகப்படுத்துவார்கள். ஏன் இப்போ பாருங்கள், இப்போ இந்த சமீபத்தில் நடந்த ஃப்ரீடம் 10ல் மூத்த ஐயா ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள், மாரநாத சபை அதை ஆரம்பித்த ஹென்றி ஜோசப் ஐயா அவர்கள் சென்னை பட்டணத்தினுடைய ஆவிக்குரிய தந்தை. அவர்கள் வந்திருக்கிறதை நீங்கள் பார்க்குறீங்க. மாத்திரமல்ல விஜி செல்வராஜ் ஐயா அவர்களும் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர்கள் வந்து என்னை அன்போடு ஆசீர்வதிக்கிறதையும் முத்தமிடுகிறதையும் நீங்கள் பார்க்கிறீங்க. காரணம், இவர்கள் எல்லாரும் நேசிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இது தேவனுடைய ராஜ்யத்துக்காகவும் எழுப்புதலுக்காகவும் தேசங்களில் இருக்கிற வாலிபர்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற ஒன்று. அதனால ஒரு நல்ல ஐக்கியத்தை எங்கள் சென்னை பட்டணத்தில் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். காதல் என்றாலே பாவம் என கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள் பொதுவாக. ஆனால் ஃப்ரீடம் 2010 நீங்கள் காதலர் தினத்தில் அன்றுதான் வைத்தீர்கள். இதற்கு எதிர்ப்புகள் ஏதாவது சந்தித்து இருக்கிறீர்களா? எதிர்ப்புகள் எல்லா விதத்திலும் வரதான் செய்யும். ஆனால் எதிர்ப்புகளை பார்க்காமல் இதன் மூலமாக எப்படி இந்த வாலிபர்களை சந்திக்க முடியும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. என்னுடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் இந்த வாலிபர்கள் எது பிடிக்குது, அவங்க எதை தேடுறாங்க, எதை நாடி போகிறார்கள், அந்த காரியத்தை எடுத்து அதில் இருக்கிற நன்மை தீமையை காண்பித்து அவர்களை கர்த்தரிடத்தில் நடத்துவது தான் என்னுடைய வாஞ்சை. பாருங்கள், நம்முடைய வேதாகமே அன்பின் புத்தகம். ஆண்டவர் இறைவன் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பை பிரதிபலிக்கிறது தான் வேதாகமே. புதிய ஏற்பாடு முழுவதும் அதை எடுத்து புழிஞ்சா அதிலிருந்து வர்றது பவுல் சொல்கிறாரு, அன்பில்லை என்றால் ஒன்றுமில்லை. நான் அந்நிய பாஷையில் பேசலாம், நான் ஆவியின் வரங்களை நிரம்பலாம், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருப்போம். அப்போ இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பா? கணவன் மனைவிக்குள்ள அன்பு, அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள அன்பு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. நண்பர்களோடு இருக்கிற அன்பு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. உறவினர்கள் வந்தால் அவர்களை உபசரிக்கிற அன்பு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு. ஆனால் கணவன் மனைவியும் விருப்பப்பட்டு ஒருவரோடு ஒருவர் இணைகிற அந்த அன்பை பிசாசானவன் இன்றைக்கு கொச்சைப்படுத்தி வச்சிருக்கிறான். நல்ல கவனிங்க. ஆண்டவர் முதல்ல ஆதாமை ஏற்படுத்தி
அதுக்கு பிறகு ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏவாளை ஏற்படுத்தி கொண்டு வந்து சேர்த்தார். அவங்க 2 பேரையும் கொண்டு வந்து ஆண்டவர் இணைத்தார். அப்போது முதல்ல ஒருவரை ஒருவர் பார்த்து அவங்க விருப்பப்பட்டதை ஆண்டவர் கண்டார். அதுக்கு பிறகு தான் அவர்கள் இல்லற வாழ்வை ஆரம்பிக்கிறாங்க. அதுபோல் ஆண்டவர் இயற்கையிலே இந்த அன்பு மனுஷனுக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு வேக்யூம் இருக்கு. இந்த இடத்துல அந்த சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை பே 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 நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு வாலிப பருவம் வந்த உடனே அப்படி மேக்கப் எல்லாம் போட்டுறது என்ன, பசங்க எல்லாம் அப்படி ஜெல்லு விடுறது என்ன, சாரி ஜொல்லு கிடையாது ஜெல்லு போட்டு அந்த அந்த ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறது என்ன, அப்படி டிப்டாப்பாக தொப்பையெல்லாம் உள்ளே போகிறது என்ன, ஜீன்ஸ் எல்லாம் வலிஞ்சு விழுகிறது என்ன, அப்படி கையில் ஒரு செயின் போடுறது என்ன. ஏன்? அவங்களுடைய இயற்கையில் இந்த இடத்துல ஒரு ஏக்கம், என்னை யாராவது விரும்ப மாட்டாங்களா? அது ஆக்சுவலாக ஆண்டவர் அப்படி படைச்சிருக்கிறார். மனுஷன் அன்புக்காக ஏங்குகிற ஒருவன் தன் வீட்டிலேயோ தன் பெற்றோரிடத்துலையோ தன் உறவினர்களிடத்துலையோ கிடைக்காத போது இந்த அன்பு தவறான வழியில் பிசாசவங்க நடத்திடுறான். அப்போ தான் அவங்க அந்த ஏங்குகிற அந்த அன்புக்காக ஏங்கும்போது பல உறவுகளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை கிறிஸ்துவின் அன்பு இந்த இடத்தை பூர்ணமாய் நிரப்பி இருக்கும் என்று சொன்னால் அந்த வாலிப பிள்ளை ஒரு நாளும் பாவத்துக்கு தன் சரீரத்தை இடம் கொடுக்க மாட்டான். இப்போ எனக்கு என்னன்னு சொன்னால், பிசாசு கொச்சைப்படுத்தி இருக்கிற அன்பை எப்படியாவது கிறிஸ்துவின் அன்புக்கு கொண்டு வந்து நிறுத்தியே, அன்பாக இருப்பது தப்பு கிடையாது. அந்த அன்பு தவறான நேரத்தில் தவறான விதத்தில் பரிமாறப்படும் போது அது தவறு. நல்ல கவனிங்க, ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்பு இணைவது தவறு. திருமணத்துக்கு பிறகு இணைந்தா பரிசுத்தம், அதன் மூலமாய் சந்ததி கர்த்தர் எழுப்புகிறார். அப்படியானால் அந்த அன்பு எப்போ பரிமாறப்பட வேண்டும், இதை வாலிபர்களுக்கு சரியான விதத்தில் சொல்லுவதற்கு கிடையாது. அதனால இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் சிறு பிராயத்திலேயே நான் பார்க்குற ஒரு துக்கமான காரியம், இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பள்ளி படிக்கும்போதே வாலிபர்கள் ஒருவர் நேசிக்கிறாங்க, ஆணும் பெண்ணும் நேசிக்கிறாங்க. அவர்கள் வெறும் பேச்சோடு நிறுத்துறதில்லை, சரீரப்பிரகாரமாய் கரைப்படுத்தி கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு உண்மை புலப்படுவதற்கு முன்பாகவே அவருடைய வாழ்க்கை பிரிந்து விடுகிறது, கரைப்பட்டவர்களாய் அவர் காணப்படுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காதல் என்பது உன்னதமானது, இது கிறிஸ்து ஏற்படுத்தினது, மணவாட்டியான சபைக்கும் தனக்கும் உள்ள உறவை ஆண்டவர் காண்பிக்கிறார், அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். நீ காதல் பண்ணுவது தப்பு கிடையாது, ஆனால் நீ கரைப்பட்டு போய் விட்டால் நீ பரிசுத்தத்தை இழந்து விடுவாய், தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடுவாய். இதை காண்பிக்கிறதுக்கு இந்த காதலர் தினத்தை விட வேற என்ன தினம் கிடைக்கும்? பாருங்க, ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாட்சி கேட்குறீங்களா? சொல்லுங்க. காதலர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்களா, அந்த காதலர் தினத்தில் ஏன் காதலர் தினத்தன்று இதை வைக்கிறோம், வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கு. ஒரு வாலிப பையனும் வாலிப பெண்ணும் அன்றைக்கு பீச்சுக்கு போகணும், வெளியே சுற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் நண்பன் சொல்கிறான், இன்றைக்கி காதலர் தினத்தில் ஒரு இடத்துல பாட்டெல்லாம் வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக பண்ணுறாங்க, நீ வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வா. அவங்க கிறிஸ்துவை அறியாதவர்கள் 2 பேரும் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. வந்து இந்த பார்க்குறீங்களே ஆட்டம் போட்டு ஆடி பாடி எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அது கடைசியில் சிலுவையை கொண்டு வந்து நிறுத்தி அந்த வாலிப பசங்கிட்ட நான் சொன்னேன், வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ காதல் பண்ணுறது அது தவறு என்று சொல்லாமல், நீ காதலித்தாலும் நீ திருமணத்துக்கு முன்பாக உன் சரீரத்தை கரைப்படுத்தி ஒருவேளை இந்த வாலிபனுடைய கையை பிடிக்காமல் நீ வேற ஒரு வாலிபனுக்கு நீ 2ஆம் தரமாய் நீ வாழக்கூடாதே. இயேசுடைய அன்பை பாரு, உனக்காக செஞ்ச ரத்தத்தை பாரு, நீ இயேசுக்காக பரிசுத்தமாய் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற அந்த சரியான நபரை திருமணம் பண்ணுகிற வரையிலும் நீ இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள நீ செல்லலாம் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ண பாருங்க. இந்த வாலிப பிள்ளை 9:30 மணிக்கு நாங்கள் கூட்டத்தை முடித்தோம், 11:30 மணி வரைக்கும் அந்த கிரவுண்டை விட்டு யாரும் போகலை. வாலிபர்கள் அங்கேயே முகம் குப்புற அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த வாலிப பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறா, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. போய் அந்த வாலிப பையனை பார்த்துட்டு அந்த வாலிப பையன் சொல்லியிருக்கான், வா நம்ம போகலாம், எங்கேயாவது போய் தங்கிட்டு காலையில் போகலாம். அந்த வாலிப பிள்ளை சொல்லியிருக்கு, நான் என் இருதயத்தை இயேசு கொடுத்துட்டேன், என் ஆண்டவருக்கு என் இருதயம் சொந்தம், என் சரீரம் ஆத்துமா ஆவி ஆண்டவருக்கு சொந்தம், திருமணம் ஆகிற வரையிலும் என் சரீரத்தை நான் கரைப்படுத்த மாட்டேன், கர்த்தருக்கு சித்தமானால் மாத்திரம் நம்ம இணைவோம், நீ ஜெபம் பண்ணு நானும் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வாலிபன் ஃபோன் அடிச்சிருக்கிறான், சிம் கார்டை உடச்சி அந்த கிரவுண்டில் போட்டுட்டு அந்த பிள்ளை தன் வீட்டுக்கு போயிட்டான். இது மாதிரி எத்தனையோ இமெயில்ஸ், எத்தனையோ வாலிப பிள்ளைங்க, அண்ணே நான் தவறு செஞ்சுட்டேன், என்னை இயேசு மன்னிப்பாரா, நான் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரை விரும்புகிறேன், இது கர்த்தருக்கு சித்தமா,
எத்தனையோ பேர் தங்களுடைய டவுட்ஸை கேட்டு பேசாதவங்க இது வரைக்கும் பெற்றோர் இடத்துல பேச முடியாது, பாஸ்டர் இடத்துல பேச முடியாது, ஏன்னா திருப்பி போய் அவங்க முகத்தில் முழிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்கெல்லாம் இப்போ கால் பண்ணுறாங்க, அவர்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். எத்தனையோ வாலிபர்கள் இயேசுவுக்காக எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் சபை போதகர் என்ற முறையில் இந்த கேள்வி உங்களிடம் கேட்கிறோம். குறிப்பாக ஐரோப்பா, கனடா போன்ற தேசங்களில் இப்போ விசுவாசிகள் குறைபட்டு கொள்கிறார்கள் என்னவென்றால், ஒரு சபை விசுவாசி மற்றொரு சபை விசுவாசியுடன் பழகவோ அவர்களுடைய வீட்டுக்கு செல்லவோ போதகர்கள் அனுமதிப்பதில்லையா, ஒரு கட்டளையாக வச்சுக்கிறாங்க போகக்கூடாது என்று. அதோட ஒரு சபை விசுவாசி மற்ற சபை விசுவாசி எதிரியை போல பார்க்கிறார்கள். இது இப்படியான கட்டளைகள் வந்து நீங்களும் உங்களுடைய சபைகளுக்கு போட்டிருக்கீங்களா? எங்கள் சபையில் நான் ஒரு கட்டளை கொடுத்துருக்குறேன். என்ன கட்டளைன்னா, எங்கள் சபையில் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா, உங்களுக்கு இந்த சபை பிடிக்கலை, இந்த சபையினுடைய ஆராதனை பிடிக்கலை, இந்த சபையினுடைய செய்தி பிடிக்கவில்லை, அல்லது நான் செய்கிற இந்த ஊழியம் பிடிக்கவில்லை என்று சொன்னால், நீங்கள் தாராளமாய் மற்ற சபைகளுக்கு செல்லலாம் என்று முழு அங்கீகாரமும் எங்கள் சபையில் கொடுத்துருக்குறோம். அது சொன்ன பிறகு தான் எங்கள் சபையில் 4 சர்வீஸாக மாறினுச்சு. அது வரைக்கும் நான் வந்து அடகாத்த கோழி மாதிரி, ஐயோ நீ அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நான் யோசித்து கொண்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாரம் என்னவென்று சொன்னால், சபை என்பது கர்த்தருடைய சரீரம். நல்லா கவனிங்க, இதற்கு காரணம் ஐரோப்பாவில் இருக்கிற பல போதகர்கள் எனக்கு ரொம்ப இருதயத்துக்கு பிரியமானவர்கள். தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. அவர்கள் மேல் நான் குறைப்படுவதை விட இதற்கு காரணம் ரூட் காஸ் என்ன வந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் விசுவாசிகள் சபைக்கு சபை தாவுவது தான். See, the problem starts with this: when the believers move from one church to another, ஒரு சபைக்கு இன்னொரு சபைக்கு இருக்கிற போதகர்களுக்குள்ள கசப்பை ஏற்படுத்துகிறாங்க. சொல்லிட்டு போகிறது கிடையாது. ஏன் போகிறாங்கன்னு சொல்கிறது இல்லை, ஆத்துமாக்களை பிடித்து கொண்டு போய் விடுகிறது. இருந்த சபையிலிருந்தே ஆத்துமாக்களை கொண்டு போய் இன்னொரு சபை ஆரம்பித்து விடுகிறது. அப்போ அவங்களுக்கு ரணமாகி விடுகிறது. அவருடைய இருதயம் வந்து ஒரு 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 வேதனையினால், அவங்களால கசப்பு என்பது சொல்ல விட வேதனையினால் ஒருத்தர் பேசிக்க மாட்டேன்றாங்க. அப்போது என்ன வரும்? ஐயோ யாரையும் நம்பக்கூடாது, நம்ம சபையில் இருக்கிற யாரையும் நம்பக்கூடாது, இவங்க மற்றவங்ககிட்ட பேசினா தானே வம்பு, இவங்க சர்ச்சுக்கு போய் அந்த சர்ச்சுக்கு போயிட்டு வேண்டாம், யாரோடையும் பழக வேண்டாம், நம்ம ஒன்று நம்ம பார்க்கலான்னு சொல்லி, அதனால தான் இந்த பிரச்சனை. விசுவாசிகள் ஒரு தகப்பனுக்கு உண்மையாய், ஒரு சபைக்கு உண்மையாய் இருந்தால் நிச்சயமாக எந்த சபை போதகரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்று, அப்படியும் கசப்பை வளர்க்க நம் சபை போதகர்களாக இருக்கக்கூடாது. நம்ம பெருந்தன்மையாக இருந்தோம்னா மற்றவர்கள் நம்மோடு கூட பேசுவார்கள். கசப்புக்கு நம்ம ஒரு நாள், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், எந்த நேரமும் வருவார். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்கிறது எப்படின்னா, இயேசு நாளைக்கு வரமாட்டார், இன்றைக்கி வரமாட்டார், அதனால சந்தோஷமாக இருக்கிறாங்க. கசப்போட நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னொரு போதகரோடு பேச முடியாமல் இருந்தால், ஒரு விசுவாசியோட கசப்போடு இருந்தால், நிச்சயமாக சொல்கிறேன், பரலோகத்துக்கு போக முடியாது. பாவம் வெறும் குடி, வெறி, சிகரெட்டில் மட்டும் இல்லை, கோபமும் மூர்க்கமும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. யார் மேலேயும் கசப்பு இல்லை. எனக்கு ஃபாதருடைய பாட்டு ரொம்ப பிடிக்கும், யார் மேலும் கசப்பு இல்லைப்பா. நான் ஒவ்வொரு நாளும் செக் பண்ணி பார்த்துக்குவேன், யார் மேலேயும் எனக்கு கசப்பு வந்துருச்சா. நம்மளை காயப்படுத்தினவங்களை கூட நம்ம மன்னிக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காமி. அப்போது இன்னொரு ஊழியத்தையும் இயேசு தான் ஏற்படுத்துகிறார். அந்த ஊழியத்தையும் நேசிக்கணும், அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கணும். என் சபையில் எனக்கு கீழே இருக்கிற ஒரு போதகர், என் கீழே ஊழியம் செஞ்ச ஒரு தம்பி, அந்த தம்பி சொன்னால், அண்ணன் எனக்கு வந்து சபை ஆரம்பிக்கணும். சந்தோஷமாக ஆசீர்வதித்து, யாராக கூப்பிட்டு போகணுமோ கூப்பிட்டு போப்பா, எங்கே நடத்துகிறோமோ நடத்திக்கொள் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பிட்டேன். அந்த தம்பி இன்றைக்கி போய் தனியாக ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இன்றைக்கும் என்னை பார்த்தா என்ன அன்பாக பேசுகிறார், என்னோடு பழகுவார், ஃப்ரீடம்லாம் வந்தால் எனக்கு உதவி செய்ய வர்றார். அவர் மேலே எனக்கு எந்த கசப்பும் இல்லை. அன்பானவர்களே, இதுபோல் ஐரோப்பாவிலும் எல்லா போதர்களும் ஒன்றா வந்தால் ஐரோப்பாவில் ஒரு பெரிய எழுப்புதல் வெடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போல் விசுவாசிகளும் தங்கள் சபை போதகருக்கும் சபைக்கும் உண்மை உள்ளவர்களாய் தங்கள் தசம பாகங்களையும் தங்களுடைய ஆலோசனைகளையும் தங்கள் மெய்ப்படத்தில் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாய் ஒவ்வொரு சபையும் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகும். ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, நான் எங்களோட ஆண்டவர் பெரியவர், அவரை வந்து ஒரு சிறிய சபையில் ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜனங்களை வந்து தூர இடங்களுக்கு பெரிய சபைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா சின்ன இடத்துல நான் ஆராதிக்க மாட்டேன், எங்களோட ஆண்டவர் பெருசண்டு விசுவாசிலாம் கஷ்டப்பட்டு பஸ் பிடிச்செல்லாம் போகிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இது நம்முடைய அறியாமையை தான் குறிக்கிறது. நம்ம அறிந்தபடி செய்யக்கூடாது. ஆண்டவர் எல்லா சபைகளையும் நேசிக்கிறவர். சின்ன சபைன்னு சொன்னால் அங்கே போய் ஆராதித்த கர்த்தர் இல்லைன்னு சொன்னால் அது அஞ்ஞானம். It is not wise to say such a thing. ஏன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார்.
நீங்கள் பவுலை பாருங்கள், விசுவாஸ் அவர்கள் அவங்க போய் பெரிய தேவாலயத்திலையும் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆக்கில்லால் பிரிஸ்கில்லாளுடைய வீட்லேயும் ஊழியம் செய்கிறாங்க. பேதுரு எருசலேமில் நின்று எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்கிறார். அதே சமயத்தில் கொர்நேலியு ஒரு புறஜாதி மகனுடைய வீட்டில் போய் அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே அவர் சுவிசேஷம் பிரசங்கிக்கிறார். அப்போ அங்கே ஆவியானவர் அசைவாடி அத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்க, இடம் பெருசு இல்லை, ஆராதிக்கிற இடம் தான் முக்கியம். ஆராதிக்கிறதுக்குன்னு சொல்லி பரிசுத்தமான ஒரு இடத்த வச்சு நம்ம கூடி வந்தால் அது ரொம்ப நல்லது. அதில் கண்டிப்பாக கத்துறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா, அந்த பெரிய ஆலயத்திலேருந்து உடஞ்சி வந்த சின்ன ஆலயமாக இதுன்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படியானால் கண்டிப்பாக அந்த பெரிய போதகர் சொல்லுவார், அங்கே போனால் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லுவார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக கர்த்தரோடு கூட இணைஞ்சிருந்தோம்னா எந்த இடத்துல ஆராதிச்சாலும் அந்த இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் தான் இதை ஏற்படுத்துகிறார். சில நேரத்தில் காட் ஹிம்செல்ஃப் ஸ்பிளிட்ஸ் பீப்புள். ஒரே இடத்துல இருக்கிறவங்கள பிரித்து கர்த்தர் வேறு வேறு இடத்துக்கு அனுப்புவார். பவுலையும் பர்னபாவையும் கர்த்தர் பிரித்து வேறு வேறு இடத்துக்கு அனுப்பினார். பேதுருவும் பவுலையும் கர்த்தர் பிரித்தார். எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலர்கள் கர்த்தர் சிதறடித்தார். அதனால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் கிறிஸ்தவ தேசங்கள் உருவாகி இருக்கிறது. இல்லாவிட்டால் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அப்போது உடைப்பு கூட சில நேரத்தில் கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அதுலேயும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ஸோ எல்லா சபைகளும் கர்த்தருடைய சபைகள். சின்ன சபையாக இருந்தாலும் பெரிய சபையாக இருந்தாலும் கர்த்தருடைய சரீரம். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இன்றைய இளம் சமுதாயத்தின், அதாவது வாலிபர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னடா, காதல் திருமணம் செய்வதா சரியா தவறாண்டெல்லாம் குழம்பிட்டு இருக்காங்க. அதை பற்றி இந்த வாலிபர்களுக்கு, பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள்? லாஸ்ட் கேள்வி லேட்டஸ்ட் கேள்வியாக கேட்டு விட்டார்கள். நல்லா கவனிங்க வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி. இப்போ நான் சொல்கிறத நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஆல்வின் தாமஸ் என்கிற ஒரு சகோதரனாக, நான் ஒரு ஊழியக்காரனாக பேச விரும்பலை. நான் என்னுடைய ஊழியக்காரன் என்கிற அந்த நிலைமையிலேருந்து வெளியே வந்து உங்கள் அண்ணனா, உங்களுக்காக நின்று ஜெபிக்கிற ஒரு 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 அண்ணனா உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீ காதலிக்கிறையா, காதல் பண்ணலையா, காதல் திருமணமா, காதல் திருமணம் இல்லையா, இதை குறித்து நீ தர்க்கிக்கிறத விட, நீ ஆர்கியூ பண்ணுறத விட, நீ காதல் பண்ணுவது தேவ சுத்தமா, அதை யோசித்துப்ப. உன்னை அந்த வாலிப பெண்ணோடு இணைக்கிறது கர்த்தருடைய சுத்தமா? உனக்கு ஒரு பெண் விருப்பம் என்று சொன்னால், உனக்கு ஒரு ஆண் மகன் விருப்பம் என்று சொன்னால், முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்தில் வைத்து ஜெபி. தேவ சமூகத்தில் வைத்து ஜெபி. ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமா, உம்முடைய சித்தமா? அதுக்குன்னு சொல்லி 4 ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இதில் எது உமது சித்தம் என்று நீ கண்ணை மூடி விரல் வைக்கிறதெல்லாம் கூடாது. அது இச்சை. இச்சை வேற, காதல் வேற. ஒரு பெண்ணை அழகாக பார்த்துட்டு நீ இரவெல்லாம் தூங்காமல் இருந்தீன்னா அதுக்கு பேர் இச்சை. ஏன்னா மேக்கப் கலைச்சி நைட்டு போய் நீ பார்த்தீங்கன்னா பயந்துருவேன் நீ. ஆகவே பார்த்த உடனே வருகிறதெல்லாம் காதல். காதல் என்பது ஆழமான ஒன்று. இயேசு கிறிஸ்து தனக்கும் சபைக்கும் உள்ள அற்புதமான உறவை இந்த காதலுக்கு ஒப்பிடுகிறார். காதல் என்பது ஏதோ ஒரு நாள் பழகுவதனால, ஒரு மாதம் பழகுவதனால அல்ல. அது வாழ்க்கைக்குரிய ஒரு ஒப்பந்தம். சும்மா இந்த வெள்ளைக்காரங்க பண்ணுறது போல் இன்றைக்கி ஒருத்தி நாளைக்கு வேற ஒருத்தி இல்லை. 1000 காலத்து பயிர், 1000 காலத்துக்கு வாழ போகிற. அப்போது அது எவ்வளோ யோசித்து எடுக்கணும். சும்மா பார்த்த உடனே, பேசின உடனே ஐ லவ் யூன்னு சொல்லி ஒரு லவ் லெட்டர் கொடுத்த உடனே, ஒரு மொபைல் ஃபோனில் SMS அனுப்பின உடனேயே, இரவு நீ பேசின உடனேயே அவன் தான் உனக்கு இல்லைன்னு சொல்லி யோசிக்காத. நல்லா யோசித்துப்பார். உன்னை பெற்றோர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. நீ காதல் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் உன் பெற்றோருக்கு பிடித்த ஒரு நபரை ஒருவேளை நீ விரும்பினா, உன் பெற்றோரே உனக்கு திருமணம் நடத்தி வைப்பாங்களே. உன் பெற்றோரே முன்ன நின்று உனக்கு விருப்பப்பட்டதை தங்களும் மனப்பூர்வமாக உன் திருமணத்தை நடத்தி வைப்பாங்களே. நீ ஓடி போய் திருமணம் பண்ணி நீ 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 ஒரு 20 வயசுக்குள்ளே வயிறுமாகி நீ உன் வாழ்க்கையில் வளர வேண்டிய நேரத்தில் நீ எல்லாவற்றையும் இழந்து போய் வாழ்க்கையில் தரை மட்டத்தில் இருக்கிறத விட நீ வெயிட் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ காதல் பண்ணு, தவறு கிடையாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது. நீ ஸ்கூல் படிக்கும்போது காதல் பண்ணி 4 வாலிபர்களிடத்தில் உன் வாழ்க்கையை இழப்பதற்கு நீ வெயிட் பண்ணி சரியான பருவத்தில் உன் சரீரமும் ஒரு தாயின் பருவத்தை அறைகிற அந்த நேரம் வரைக்கும் காத்திருந்து சரியான நபரை நீ காதலித்து திருமணம் பண்ணி உன் பெற்றோர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பெற்று நீ சந்தோஷமாக இருக்கலாம். லவ் மேரேஜ் தப்புன்னு சொல்லி இயேசு சொல்லலையா? ஆனால் திருமணத்துக்கு முன்பு நீ பாவம் செய்து நான் சரீர
சரீரத்தில் அசுத்தங்களை செய்தால் அது ஆண்டவர் தடுக்கிறார். காதல் திருமணம் பண்ணாதுன்னு சொல்லல, ஆனால் அந்த காதல் திருமணம் உன் பெற்றோருடைய இருதயத்தை காயப்படுத்த வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ காதல் திருமணம் பண்ண காதலிக்காதேன்னு சொல்லல, ஏற்ற வேளையில செய், நான் அதை அங்கீகரித்து ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு கர்த்தர் சொல்றார். அதுதான் என்னுடைய வாஞ்சை. தேவ சித்தத்தின்படி ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் நிறைவேற்றினா அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக TCM சார்பில் உங்களுக்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நேயர்களை சந்திப்பது பெரிய சந்தோஷம். இந்த TCM சேனல் மூலமாக அநேக வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நான் பயணம் செய்கிற பல இடங்களில் நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். காரணம், இது வாலிபர்களுக்கு என்கிற ஒரு சேனல். ஆகவே ஒருவேளை சில பெரியவர்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம், அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். தயவு செய்து இப்படிப்பட்ட ஊழியங்களை நீங்கள் தடுக்காவிட்டாலும் தடுக்காதீங்க, இதை உற்சாகப்படுத்துங்க, இவர்களுக்காக ஜெபிங்க. இது போல அநேக ஊழியங்கள் எழும்பும். இது கடைசி காலம். வாலிபர்களை கர்த்தர் எழுப்புவார், பயன்படுத்துவார். அநேக ஜாதிகளை கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொண்டு வருவார். இதுக்கு பேர் தான் எழுப்புதல். இதைத்தான் ரூவா ஊழியத்தில் செய்து வருகிறோம். TCMையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அன்பு தம்பி சஞ்சு, அருமையான சகோதரி பூஜா அவர்களை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி, நீ ஐரோப்பாவில் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. God bless you. I love you so much in Christ. உங்களுடைய சகோதரனாய் உங்களை நேசிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரர்களே, பாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்க. உங்களுடைய சபை பெருகவும், உங்களுடைய சபையிலுடைய விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படும். உள்ளமாற ஆசீர்வதித்து இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். God bless you. Thank you for the opportunity. Thank you.